அண்மை செய்தி 20 ஆண்டுகள் பணி முடித்த காவலர்களுக்கு சிறப்பு சார்பு ஆய்வாளராக பதவி உயர்வு வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் வலியுறுத்தியிருக்கிறார். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் திமுக அரசு தாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 2021 கொடுத்த தேர்தல் வாக்குறுதிப்படி 20 ஆண்டுகள் நிறைவு பெற்ற அந்த காவலர்களுக்கு சிறப்பு சார்பு ஆய்வாளர்களாக பதவி உயர்வு வழங்க வேண்டும் என முதலமைச்சரை வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக இபிஎஸ் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். வழக்கமாக தமிழக காவல்துறையில் 25 ஆண்டுகள் பணியாற்றியவர்களுக்கு சிறப்பு சார்பு ஆய்வாளராக பதவி உயர்வு வழங்கப்படுவது வழக்கம். அதுதான் தற்போது நடைமுறையில் இருக்கின்றது. அதனை மாற்றி கடந்த 13ஆம் தேதி தமிழக அரசு ஒரு செய்தி குறிப்பு ஒன்று வெளியிட்டது. அதன்படி 23 ஆண்டுகள் பணியாற்றிய பிறகு சார்பு ஆய்வாளராக பதவி உயர்வு கொடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த 25 ஆண்டுகள் என்பதை 23 ஆண்டுகளாக குறைத்து ஆணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இது சொல் வேறு செயல் வேறு என்பதை போன்று இருக்கின்றது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சனம் செய்திருக்கின்றார். திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி 389 20 ஆண்டுகள் பணி முடித்த காவலர்களுக்கு சிறப்பு சார்பு ஆய்வாளராக பதவி வழங்கப்படும் என்று சொன்னீர்களே, அதை செய்யுங்கள் என்று அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். இதன் காரணமாக 2001 முதல் 2005 காலகட்டத்தில் பணியில் சேர்ந்த சுமார் 35,000 காவலர்களுக்கு பதவி உயர்வு பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழல் உருவாகி இருப்பதாகவும், எனவே இதனை மனதில் கொண்டு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சருக்கு எதிர்க்கட்சி தலைவர் வலியுறுத்தி இந்த செய்தி குறிப்பை, இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.